வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோங்க. நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணுங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா தான் நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வையை எப்போதுமே கூர்மையாக வைக்கிறதுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், திராட்சை பழங்கள், இந்த எலுமிச்சம் பழங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நமக்கு கண்களினுடைய அந்த ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு, கண் பார்வை கூர்மைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அந்த மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். அப்போது நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு கண் பார்வை திறனை எப்போதுமே கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கூட சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். எப்போதுமே கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முழு தானியங்கள் எடுத்துக்கலாங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசிமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் சத்து, நியாசின் எல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போது முழு தானியங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் இந்த முழு தானியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறன் எப்போதுமே கூர்மையாக தான் இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்ம முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை ஏஎம்டி டீஜெனரேஷனை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன மீன் எடுத்துக்கணும்னா டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றையெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது உலர் கண்கள் தொடர்பான அந்த வீக்கத்தையுமே கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் மீன் குழம்புகளில் வைத்தியம் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெயில் வறுத்து பொரித்து எடுத்துக்கொள்ளும் போது கூட உங்களுக்கு நல்லது தான். ஆனால் அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதிகப்படியான எண்ணெய் சேர்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு அது வழிவகுக்கும். அதனால் அளவாக எண்ணெய் சேர்த்து மீன்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும், உடலுக்கும் நல்லது கொடுக்குங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. முட்டையை எப்போதுமே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அவித்த முட்டைகளாக பாயில்டு எக்காக எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறீங்க, எண்ணெயில் வறுத்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறீங்க, பச்சை முட்டையை எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் உடச்சி அப்படியே குடிக்கிறீங்கன்னா அது எதுவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணுறது இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு வேளை நுண்ணுயிர் தொற்றுகள் அதை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். நீங்கள் எப்போதுமே அவித்த முட்டைகள் எடுத்துக்கிறீங்க, அதையுமே முட்டை குழம்பாக வைத்து எடுத்துக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் உள்ள கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. கண் பார்வையை மேம்படுவதற்கு நம்ம பாதாம் பருப்புடைய உணவுகளை எடுத்துக்கலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். அதில் குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது நீங்கள் இப்போ 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 2.5 கிராம் புரோட்டீன் அந்த புரதத்தை அது வழங்கும். இது உங்களுக்கு திசுக்களை சரி செஞ்சு
கண் பார்வையை உங்களுக்கு தொய்வடையாமல் பாதுகாக்கும். இப்போ நீங்கள் இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டம் வந்து அது கொடுக்கும். அதே போல தான் இந்த பாதாம் பருப்பும். மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே உங்களுக்கு வந்து குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 3லிருந்து 5 பாதாம் பருப்புகள், 5லிருந்து 8, 8லிருந்து 10, 10லிருந்து 15 அப்படின்னு உங்களுக்கு வேண்டிய அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றத காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதனுடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்துக்களும் அந்த தோல்கள் மூலமாக உங்களுக்கு தடுக்கப்படாமல் மொத்தமாக கிடைக்கிறதால கண் பார்வை திறன் கூர்மையாக உங்களுக்கு விரைவில் கிடைக்க ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கள் விடுபடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் வந்து நீங்கள் அவசியமாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா கேரட்டில் தான் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து இந்த விட்டமின் ஏ அப்படின்றதால நம்ம கேரட்டை தொடர்ந்து அதிகமாக சாப்பிடணுங்க. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் வந்து இருக்குங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் பொதுவாக என்ன பண்ணோம்னா கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை நமக்கு எப்போதுமே சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை வந்து கேரட் வந்து குறைக்குங்க. கேரட்டை நம்ம வந்து சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றது சிறந்தது. மேலும் இது வந்து சாலட் ஆகும், ஜூஸ் ஆகும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் சாலட் மாதிரி எடுத்துக்கிறதையோ ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விடவும் சமைத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ மருத்துவ நன்மைகளுமே உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நீங்கள் சாலட்டாக ஜூஸாக எடுத்துக்கலாம், பச்சையாக எடுத்துக்கலாம். அதை தவிரவும் முதல் முன்னுரிமை அப்படின்றது வந்து நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்வதை கொடுத்தீங்கன்னா கண் பார்வை சீக்கிரமே உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். அதாவது காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் காலை மற்றும் மாலை வேலைகள் எடுத்துக்கலாம். தினமும் உங்களுடைய உணவுகளில் காய்கறிகள் இல்லாமல் சாப்பிடாதீங்க, காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. கீரை வகைகள் எடுத்துக்கிறீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது அந்த பச்சை இலை காய்கறிகளில் குறிப்பாக கீரைகளை முக்கியத்துவம் வைக்கிறதுங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஒரு கீரை அந்த மாதிரி விதத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். பொதுவாக இந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இந்த பச்சை இலை காய்கறிகளில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது என்ன பண்ணோம்னா கண் அப்புறம் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து நம்மளுடைய அந்த சருமங்களில் கண்களில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏதாவது சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா அதையுமே முன்னாடியே உங்களுக்கு ஆகாமல் தடுக்கும். இதுக்காக நீங்கள் கேழ்கீரை, முட்டைக்கோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, அது கூட வந்து சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நம்மளுடைய உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது தான் இந்த கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ இந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். 1 ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, 2 வயசாகக்கூடிய முதுமை காரணம், 3 ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதுவும் இரவு நேரங்களில் கணக்கே பார்க்காம அதிக நேரம் வந்து ஸ்க்ரீனிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரித்து தான் கொடுக்கும். இது எல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னா கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்திடும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.